இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. MACC அரசாங்கத்தின் அரசியல் ஆயுதமா? பெர்சேவின் குற்றச்சாட்டு நியாயமற்றது. அன்வார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அரசாங்கத்தின் அரசியல் ஆயுதமாக மாறிவிட்டதாக தேர்தல் சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் பெர்சே அமைப்பின் குற்றச்சாட்டு நியாயமற்றது என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கண்டித்துள்ளார். அவ்வாறு கருத்து கூறுவது பெர்சேவின் உரிமை என்றாலும் அது தேவையற்றது என்றார் அவர். ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய MACC அண்மைய காலமாக அந்த அடிப்படை நோக்கத்திலிருந்து விலகி அரசாங்கத்தின் அரசியல் ஆயுதமாக செயல்பட்டு வருவதாக பெர்சே சாடியிருந்தது. பொருளாதார முன்னாள் அமைச்சர் ஸ்ரீ ரபிசி ரம்லியின் முன்னாள் உதவியாளர் ஜேம்ஸ் சாய் விசாரணைக்காக தேடப்படும் நபராக MACC முன்னதாக அறிவித்ததை அடுத்து பெர்சே அக்குற்றச்சாட்டை முன்வைத்தது. MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தனியார் நிறுவனத்தில் 17.7 மில்லியன் பங்குகள் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு வெளியானதிலிருந்தே அவர் பதவி விலக வேண்டும் என்றும் அரசு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வரும் பெர்சே இந்த புதிய கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. எனினும் அசாம் பாக்கி மீதான சிறப்பு குழுவின் விசாரணை அறிக்கைக்கு பெர்சே காத்திருக்காமல் தான் தோன்றித்தனமாக இப்படி அறிக்கை வெளியிடுவது முறையல்ல என அன்வார் சொன்னார். புகிட் மேதாஜாம் கோயில் விவகாரம் சட்டத்திற்கு சவால் விடுக்காதீர். ரமணன் எச்சரிக்கை. பினாங்கில் புகிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு அருகில் உள்ள இந்து கோவில் விவகாரத்தில் எந்தவொரு தரப்பினரும் தாங்களாகவே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ஆர் ரமணன் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து தரப்பினரும் சட்டத்திற்கு மதிக்க வேண்டும் என்பதோடு நாட்டின் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் போல் செயல்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் எந்தவொரு நடவடிக்கையிலும் அரசாங்கம் அமைதியாக இருக்காது என தலைநகரில் நடந்த கெசுமா பெர்காசோ லிண்டோங் நிகழ்ச்சியில் பேசிய போது ரமணன் நினைவுறுத்தினார். அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை ஒரு மத பிரச்சனையாக பார்க்காமல் மாறாக சட்டம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கு இணங்குவதன் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். IS இயக்கத்தில் தொடர்பு சந்தேகத்தின் பேரில் வயது குறைந்த 3 உட்பட 6 கைது. IS குழுவின் பயங்கரவாத நோக்கத்திலான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட பின்னர் பிப்ரவரி 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நாட்டின் பல இடங்களில் போலீஸ் சிறப்பு பிரிவு நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் 3 பதின்ம வயதினர் உட்பட 6 கைது செய்யப்பட்டனர். 16 முதல் 21 வயதிற்கு உட்பட்ட இந்த இளைஞர்கள் கிளான் பள்ளத்தாக்கு, கெடா, ஜொஹூர் மற்றும் தெலங்கானுவை சுற்றியுள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் ஆன்லைனில் தீவிரவாத சித்தாந்தத்திலும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. IS தலைவர்களுக்கு உறுதிமொழி எடுப்பது அல்லது விசுவாசத்தை உறுதியளிப்பது மட்டுமல்லாமல் போலீஸ் நிலையங்கள், முக்கியமான அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது வசதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் அந்த சந்தேக நபர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இது தவிர தீவிரவாத சித்தாந்தத்தை பரப்புதல், ஆட்சேர்ப்பது, பிரச்சார பொருட்களை ஊக்குவித்தல், இளைஞர்கள், பதின்ம வயதினர்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தாக்குதல்களை திட்டமிடுதல் ஆகியவை அவர்களின் நடவடிக்கைகளில் அடங்கும் என்று போலீஸ் படை தலைவர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் கூறினார். கணவரிடம் 5 லட்சம் ரிங்கிட் கொள்ளையிட மாற்றுத்திறனாளியுடன் கூட்டு சேர்ந்த மனைவி. தனது கணவரிடம் 5 லட்சம் ரிங்கிட் கொள்ளையடிப்பதற்காக பாகிஸ்தான் வம்சாவளியான உள்நாட்டு பெண் ஒருவர் மாற்றுத்திறனாளி ஆடவருடன் கூட்டு சேர்ந்து குற்றத்தை ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று ஒப்புக்கொண்டார். கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி பாசிர்குடாங்கில் இக்குற்றத்தை புரிந்ததாக 53 வயதுடைய ஷாமின் பேகம் அப்துல் சயத் மற்றும் உடலின் ஒரு பகுதி செயலிழந்த மாற்றுத்திறனாளியான 30 வயதுடைய முகமது ரஷீத் அப்துல் சயத் மீது நீதிபதி டத்தோ சேவான் சைடி சேவான் இப்ராஹிம் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. பாசிர்குடாங் வர்த்தக மையத்தில் பேங்க் இஸ்லாமிற்கு பின்புறம் கார் நிறுத்தும் இடத்தில் நண்பகல் 12 மணியளவில் அவர்கள் இக்குற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டனர். குற்றச்சாட்டை மறுத்த அவ்விருவரும் 12,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் ஏப்ரல் 8ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். புகிட் மேதாஜாம் கோவிலுக்கு அருகில் இன்று பேரணி இல்லை, ஏற்பாட்டாளர் அறிவிப்பு. புகிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு வெளியே உள்ள இந்து கோவிலுக்கு அருகில் இன்று எந்த பேரணியும் நடைபெறாது என ஏற்பாட்டு குழு அறிவித்துள்ளது.
செப்ரங்தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹெல்மி ஆரிஸ் மற்றும் ஸ்ரீ தேவி முனீஸ்வரர் கோவில் நிர்வாகத்துடன் நடந்த கலந்துரையாடலுக்கு பிறகு அத்திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக சர்ப்ளஸ் பினாங்கு நலச்சங்கம் என்ற அரசு சார்பற்ற அமைப்பின் தலைவர் சொஃபியான் முகமது சைன் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் அக்கோவில் குறித்து வைரலான பிறகு அங்கு சென்று நிலவரங்களை காணவே நாங்கள் திட்டமிட்டோம். ஆனால் இன்று அங்கு திருவிழா நடைபெறுவது எங்களுக்கு தெரியாது என்றார் அவர். அதே சமயம் கோவிலை உடைக்கத்தான் ஆட்களை சேர்க்கிறோம் என இணையத்தில் தவறான போஸ்டர் ஒன்று வெளியாகியுள்ளது. அது உண்மை அல்ல. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த போஸ்டரை உருவாக்கி யாரோ உலக விட்டார்கள் என்று சொஃபியான் கூறினார். அந்த போலி போஸ்டர் குறித்து போலீசில் புகார் செய்யும் சாத்தியத்தையும் அவர் மறுக்கவில்லை. இதனிடையே நேற்றைய முத்தரப்பு சந்திப்பு சுமூகமான சூழலில் நடைபெற்றதாகவும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட அனைவரும் உறுதி பூண்டிருப்பதாகவும் கோவில் தலைவர் எம் கார்த்திகேசன் தெரிவித்தார். பல்வேறு குற்றப்பின்னணி கொண்ட கேப்டன் பிரபா கும்பல் உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. கேப்டன் பிரபா கும்பலின் உறுப்பினர்களாக இருந்ததாக 4 ஆடவர்கள் மீது ஷா அலாம் உயர்நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டப்பட்டது. திட்டமிட்ட குற்ற செயல் கும்பலின் உறுப்பினர்களாக இருப்பதை குற்றமாக வகைப்படுத்தும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 4வரும் குற்றம் சாட்டப்பட்டனர். எனினும் அவர்கள் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்த கேப்டன் பிரபா கும்பல் கொலை, கொள்ளை மற்றும் தீ வைத்தல் போன்ற பல வன்முறை குற்றங்களில் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கைகள் பல மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் ஜாக் ஸ்பாரோ என்ற சிறப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இந்த வழக்கின் அடுத்த விசாரணை தேதியை நீதிமன்றம் பின்னர் அறிவிக்கும். சீனாவில் 57,000 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகளை குப்பை தொட்டியில் வீசிய இளம் பெண், குடும்பத்தினர் அதிர்ச்சி. சீனாவின் ஃபோஷானில் இளம் பெண் ஒருவர் 1,00,000 யுவான் அதாவது 57,143 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் கொண்ட ஒரு பையை குப்பை என்று கருதி குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்ததால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பெரும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தனர் என்று ஓரியண்டல் டெய்லி தகவல் வெளியிட்டுள்ளது. காஃபி மேசையில் ஒரு பை இருந்ததை பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் அப்பெண் பார்த்துள்ளார். குப்பைகள் தான் அப்பையில் இருப்பதாக நினைத்து அவர் தனது குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் அதனை தூக்கி வீசியிருக்கிறார். அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு தனது நகைகளை வைப்பதற்கு குடும்ப உறுப்பினர் முயன்ற போதுதான் வீட்டில் காபி மேசையில் இருந்த பை காணவில்லை என்பதை உணர்ந்துள்ளார். அந்த பையில் மேலும் சில பொருட்களுடன் 80 கிராம் எடை கொள்ள தங்க நெக்லஸ் ஒன்றும் இருந்துள்ளது என தெரிய வந்தது. குப்பை தொட்டிக்கு சென்று தேடும் நடவடிக்கையில் குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபட்டனர். அதற்குள் குப்பை லோரி அந்த குப்பைகளை சேகரித்து அதனை அப்புறப்படுத்தும் பகுதிக்கு கொண்டு சென்று விட்டதால் அவர்கள் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். மேரு போலீஸ் நிலையத்தில் புகுந்து அடாவடி 3 ஆடவர்கள் மீது 8 குற்றச்சாட்டுகள். கிளாங் மேரு போலீஸ் நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு புகுந்து கலவரத்தில் ஈடுபட்டதாக 3 ஆடவர்கள் மீது நேற்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் மூவரும் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினர். அதில் இருவர் மீது 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் இருவரும் தலா 13,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இன்னொருவர் மீது 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 9,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையில் விடுவிக்கப்பட்டார். வரும் மே 25ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். ஒரு வீடமைப்பு தளத்தில் பாதுகாப்பு பகுதிக்கு ஏற்பட்ட போட்டா போட்டியால் முன்னதாக சண்டை மூண்டதாக கூறப்பட்டது. கைதான அனைத்து சந்தேக நபர்களும் ஒருவருக்கொருவர் நன்கு அறிமுகமானவர்கள் என்றும் குண்டல் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்றும் ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ சஷிலி கஹார் தெரிவித்தார். காஜாங்கில் தீ விபத்து, வீட்டுக்கான பல பொருள் கடை அழிந்தது. காஜாங்கில் ஒரு உணவகத்திற்கு அருகில் வீட்டிற்கான பல்பொருள் கடை ஒன்று நேற்று விடியற்காலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அழிந்தது. அதிகாலை மணி 4:41 அளவில் இந்த சம்பவம் தொடர்பாக அவசர அழைப்பு கிடைத்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குநர் அக்மல் கிளிஸ் முக்தார் தெரிவித்தார். காஜாங், பாங்கி மற்றும் செமினி ஆகிய தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த 19 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.